அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்குறி இல்ல, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா, பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. ஸோ அது தற்குறி இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியதுதான், அடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய தானே சொல்லியிருக்காரு, தாவேகா ஒரு தற்குறி அல்ல, அம்புக்குறி. 2 திராவிட மலைக்கோட்டையை ஒட்டச்சு சிஎம் சீட்ல உட்காந்துட்டார்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? கூடிச்சுக்கும் இந்த 2 திராவிட கட்சியில அழிய போகுது. அதிமுக ஏற்கனவே அழிஞ்சவருக்கு கூடிய சீக்கிரம் திமுகவும் அழிய போகுது. அவங்களுடைய ஆணவ பேச்சால அழிஞ்சு போவாங்க. பேசி பேசிய திமுக கட்சி அழிஞ்சிருவாங்க. அழிக்கிறதுக்கு தாவேகா தேவையில்லை, திமுக நிர்வாகிகள போகுது. ஏன்னா ஒவ்வொரு மேடைக்கு மேடை ஒப்பாய் வச்சுக்கிட்டு இன்னமும் நம்ம தமிழக முதல்வர் ஒருமையில பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆணவ பேச்சால திமுக கூடி சீக்கிரம் அழிய போகுது. நம்ம லாரன்ஸ் பாஷா கூட அரசியல் சொல்லியிருக்காரு. எந்த கட்சியில போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனி கட்சி தொடர போறாரா, இல்ல டிவிகேல போறா, இல்ல அண்ணாமலை கட்சியோட சேர போறா, அவர் இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்ல போறாரு, என்ன பண்ண போறாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்க போனாலும் வாழ்த்து.